அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நாம் வெஜ் மோமோஸ் அப்புறம் மோமோஸ் சட்னி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு 30 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்ட கேரட் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிட்ட கோஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ மோமோஸ் செய்யலாம். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன பால்ஸாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஒர்க்கிங் போர்டில் வச்சு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மெல்லிஸாக தேய்ச்சதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கை இதில் வச்சிடலாம். இப்போ ஃபில்லிங்கை வச்சதுக்கப்புறமா ஓரத்துலேருந்து ஆரம்பித்து மெதுவாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுங்க. இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மோமோஸை இதில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிற டைமில் நம்ம மோமோஸ்க்கு தொட்டுக்கு சாப்பிட மோமோ சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தக்காளி மூழ்கிற வரைக்கும் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வேக வச்சிடலாம். தக்காளியோட தோல் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியோட தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதோட தோலை நம்ம நீக்கிக்கிட்டு
இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான வெஜ் மோமோஸ் அப்புறம் மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.